அனுபமாவுக்கே நடந்துருச்சான்ல, அனுபமாவுக்கும் இதயம் இருக்கு, அனுபமாவுக்கும் துடிச்சிருக்கு, அனுபமாவுக்கும் வலிச்சிருக்கு. அவங்க அதுல இருந்து கடந்து வந்திருக்காங்க. பட் இப்பதான் ஓப்பனா எனக்கு இது நடந்திருக்கு, என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியல, இப்ப நான் மீண்டு வந்துட்டேன், நீங்க இந்த மாதிரி எங்க மாட்டியிருந்தீங்கன்னா இம்மீடியட்டா கம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது 18 வயசுல ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனலாக நீங்கள் அவங்க ஹை குவாலிட்டி இருக்கனால மென்டலி அவங்க ஹையாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எமோஷன் வந்து எவ்வளோ பெரிய மனுஷனையும் சுக்குநூறு ஆக்கிடும், தர்ற மட்டத்தில் ஆக்கிடும். நீ எப்படி இருக்கியோ அப்படியே ரசிக்கணும். ஒரு காதலி இவன் எப்படி இருக்கானோ, இதுதான் உனக்கு பிடிக்குமா, இதுதான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா, இதுதான் உன்னோட ஹேர் ஸ்டைலா, உனக்கு தாடி வச்சா பிடிக்குமா, மீசியே இல்லாமல் இருந்தால் பிடிக்குமா, பார்த்துட்டல, லவ் பண்ணிட்டல, லைஃப் அப்படியே இருக்கணும். ஸோ அந்த ஆங்கரும் யாருன்னு கேட்கல, இவங்களும் யாருன்னு கேட்டால் ஒரு வேளை சொல்லியிருக்கலாமா இருக்கலாம், இவ்வளோ தூரம் சொன்னவங்க சொல்ல, பட் அது தேவையில்லைல்ல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கூட இப்போ திரைப்பட நடிகை ரேகா இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், நீங்க அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட இன்டர்வியூ கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல வந்து அந்த நார்சிஸ்டிக் அண்ட் அபியூஸ் சொல்றாங்க, டாக்ஸிக் சொல்றாங்க. ஸோ இந்த காலத்துல இருக்க எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்களா? அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, சில டைம் அன்னியனா இருக்காரு, சில டைம் ரெமோவா இருக்காரு, சில டைம் அம்பியா இருக்காரு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்களா ரிலேஷன்ஷிப்ல பொதுவா? இல்ல இது மோஸ்ட்லி அப்படிதானே இருக்கும். இல்ல ஆமா அப்படிதான். ஏதாவது நீங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, காதலிக்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டா இருந்த, கல்யாணம் பண்ணோன்னா எப்படி நான் மாறினேன் அப்படின்னு கேட்பாங்க. காதலிக்கும் போது கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஃபுல்லாக கமிட்மெண்ட்ஸ் தான். நமக்காக 5 மணிக்கு எழுந்திருப்பான் ஒருத்தன், 12 மணிக்கு தான் வந்து எழுந்திருக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், ராம் கரெக்டா? நீங்க 12 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது, பேசிக்காவே ஒரு 12 மணிக்கு எழுந்திருச்சு 12 மணிக்கு தான் காஃபியே குடிக்கிற ஒரு பையனா இருந்தா, நீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாமே 4 மணிக்கு எழுந்துச்சு குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, தூங்குனியா, நல்லா இருக்கியா, ஸோ இதுக்கு இடையில ஸ்வீட்டி ஹாட்டி எதானாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எப்படி 4 மணிக்கு ஒருத்தனால முடியுது? அவன் 4 மணிக்கு போடுவான்னு சொல்லி இவன் 3:45 எழுந்திரிச்சு உட்காந்துருக்கான் ஸ்டார்டிங்ல டே 1ல. அதுக்கப்புறம் 12 மணி ஆயும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஹாய் கூட வராது. மேபி இது 1 மந்த்ல கூட நடக்கலாம், 1 இயர்ல நடக்கலாம், அல்லது 3 இயர்ஸ் கழிச்சு நான் இந்த 2 வருஷம் இப்படியெல்லாம் ஏமாந்துட்டேனே அப்படின்னு இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கு, எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. மேரேஜ் ஆனவங்களுக்கு இருக்கு, மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே இருக்கிற லவ் வந்து இந்த 3rd வீக் 4th வீக்ல இருக்கான்னு கேட்டா சைக்காலஜிக்கலா அதுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் அது ஒரு ட்ராமா. டக்குன்னு பார்த்த உடனே ஒரு பையனை பிடிக்கும், ஒரு பொண்ணை பிடிக்கும். அது எங்க ஸ்கூல் காலத்துல காலேஜ் டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு பையன் கிராஸ் பண்ணான்ல, ஐயோ அவனை தேடி அலைஞ்சிருக்காங்க. சினிமாலாம் தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆமா புதுசா இருக்கு மேம் நீங்க சொல்றது. கண்டிப்பா பொண்ணுங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அவன் எங்க இருப்பான், இந்த சந்தில தான் போனான், இதுல தான் போனான், இந்த சைக்கிள்ல தான் போனான்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து, அதே எதிர்த்தாப்புல ஒரு வாட்ச் கடை இருக்கும், அந்த வாட்ச்ல அந்த டைம் பார்த்து அடுத்த நாள் அங்க வந்து நின்ன பொண்ணுங்களாம் எனக்கு தெரியும். பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் நின்று இருக்காங்க, பார்த்துருக்காங்க, தேடி இருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் 10 வருஷம் கழிச்சு இருக்கான்னு கேட்டா அவகிட்ட இல்ல. இப்ப எப்படி இருக்க, அப்ப பிடிச்சிருந்தது, பட் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஸோ இது வந்து காலங்காலமா டிஃப்ரெண்ட் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அம்பியாவும் அன்னீனாவும் விதவிதமான கேரக்டர்ஸ்ல நம்ம ஆண்களையும் பெண்களையும் பார்க்கலாம். எஸ், அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். இப்போ பெண்களுமே சில டைம்ல இந்த மாதிரியான ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கா, ஒரு நாள் வந்து எதுக்கு கோபப்படுறானே தெரியாது. வந்து ஸ்ரீதேவியா இருப்பா, இன்னொரு நாள் பத்ரகாளியா இருப்பா, இன்னொரு நாள் துர்கையா இருப்பா. ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது பொதுவா கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல. கண்டிப்பா நம்ம அதுக்குதான் வந்து மூட் ஸ்விங்கின் பெண்கள் மேல ஒரு பெரிய பழி சுமத்துவோம். அதுக்கப்புறம் அவங்களோட இந்த மாசத்துல 3 நாள் வந்து அவங்க வந்து வேற மாதிரி, அதெல்லாம் கிடையாது. மென்டலி அவங்க வந்து ஃபிசிக்கலி அவங்க வந்து பயங்கர போல்டான ஆளாக இருந்தால் கூட அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். சும்மா ஜாலியாக இருந்துட்டு இருப்போம், ஒரு டீ சாப்பிட்ருப்போம், டீ கொஞ்சம் கம்மி சூடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஏன் டென்ஷன் ஆகுற,
உனக்கு நாளைக்கு சம்ஸ் ஆக போதா, இல்லை நீ இப்போ சம்ஸில் இருக்கியான்னு அவனே நம்ம மேலே திணிப்பான். அது அவன்கிற இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கலாம், ஃப்ரெண்டாக கூட போட்டுக்கலாம். அதனால தான் அவள் டென்ஷனாக இருக்கா, நம்ம மேலே ஒரு முத்திரை சப்புன்னு குத்திடுவாங்க. இதனால தான் அவள் டென்ஷனாக இருக்கா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, ஹாஸ்டலில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை நீ வந்து காலேஜில் ஏதாவது ப்ராப்ளமா. நமக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது, நம்மளே வந்து என்னென்னு தெரியாமல் இருப்போம். ஆனால் நம்ம மேலே வந்து ஒரு கல்லா வீசும்போது இதில் எந்த கல்லுடா அப்படின்னு நம்மளே தெரியா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பெண்களும் பலவிதமான கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ரொம்ப நீதான் என் உயிர், நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நீதான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பையன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரிகர், ஒரு பெயின் அல்லது ஒரு பொய் அது அவளை மாற்ற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வந்து உண்மை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அன்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீ எனக்கானவனா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. அந்த இடத்துல எங்கேயாவது அந்த ஒரு பெண் உடையறா அப்படிங்கும்போது அது சந்திக்கக்கூடிய விளைவுகள் பெருசாக இருக்கும். நம்ம நிறைய பேர் காதலால் சூசைட் பண்ணவங்களெல்லாம் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் இதை கடந்து வர முடியாமல் போனவங்க. இன்னைக்கு வந்து அனுபவமா பேசுனாங்க, மடோனா பேசுனாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1984 83 சைக்காலஜிக்கலாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் ஓப்பனாக எனக்கு இது நடந்திருக்கு, என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியல, இப்போ நான் மீண்டு வந்துட்டேன், நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டியிருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக கம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் வாங்களேன், வந்துருங்களேன், உங்களை நீங்கள் ஏன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அது ஒரு பயமாக இருக்கும். அனுபமா பரமேஸ்வரன் வந்து சவுத் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒர்க் பண்ணுற ஒரு ஹீரோயின். அவங்களுக்கே வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பொதுவாக எல்லா ஆண்களுக்குமே அந்த இது இருக்கா, நம்மளோட லவ்வர், நம்மளோட ஒய்ஃப் இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த அவங்களுக்கேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எவ்ரிபடி ஹியூமன். ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட்டில் நான் உட்காந்துருக்கனால உங்களோட ஒரு படி மேலே என்ன உங்களுக்கு தெரியும். பட் நான் என்ன ஸ்ட்ரகிளில் இங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பட் நான் மென்ஷன் பண்ணது என்னன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் வைஸ் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க எனக்கு உங்களை பார்க்கும்போது பா ஹாப்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு தோணும். ஸோ 18 வயசில் ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனலாக நீங்கள் அவங்க ஹை குவாலிட்டி இருக்கனால மென்டலி அவங்க ஹையாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எமோஷன் வந்து எவ்வளோ பெரிய மனுஷனையும் சுக்குநூறாக ஆக்கிடும், தர மட்டத்தில் ஆக்கிடும். அந்த கயிறு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், அந்த முடிச்சை நம்ம போட்டு போட்டு கழட்டிகிட்டே இருப்போம் மனசில். அது வந்து எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன், ரொம்ப லவ்வபிள் கப்பிள் கேரளாவில் பஸ்ஸில் ரெகுலர் ட்ராவலில் கண்டக்டரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அவர் ஒரு நியூஸ் இன்ஃப்ளூயன்சர் கூட. சரிங்களா, யோசிச்சு பாருங்க. இப்போது ஓடி போனவங்க சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். அவர் எப்படி இந்த டைம் அவர் எப்படி எவ்வளோ ஹார்டாக இருக்கும். எனக்கு பெயினாக இருக்கே அதை கேட்கும்போது, நியூஸ் படிக்கும்போது. திட்டுறவங்க திட்டுறாங்க, பட் நான் ஒருத்தர் மனசுக்குள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் இப்படி பண்ணாங்க, அங்கத்தை விட இங்கே என்ன பெட்டராக கிடைச்சிது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு முதல் சொல்கிறதே எழுந்திரிச்சிட்டியா, உங்களோட அம்மா உங்களோட எந்த வயசு வரைக்கும் உங்களை ப்ரஷ் பண்ணிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும். காலேஜில் இருந்தேன்னா கொஞ்சம் அப்படி அப்படியே எழுந்திரிச்சிட்டியாடா அப்படின்னு. இப்போ நம்ம எப்போவாவது வீட்டில் இருக்கோம், கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிருக்கணும், எழுந்திரி பல்லு விளக்கு எப்போவாவது சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டுங்கிற கேரக்டர் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எழுந்திரி, ப்ரஷ் பண்ணிட்டியா, குளிச்சிட்டியா, இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஒரு செல்ஃபி அனுப்ப, ஏன் ஷால் போடாமல் வெளியே போகிற, பூ வச்சிருக்கியா, பூ வாங்கி தரட்டா. அவன் எங்கேயோ இருப்பான் சரிங்களா, அவன் நினச்சா இன்னைக்கு முழு நாளும் அவனுக்கு பூ வாங்கி தர மாட்டான். பட் ஹி டெம்ப்டட். அதே மாதிரி இங்கே இருந்தும் தான், ஏன் இந்த ஷர்ட் போட்டு போனேன், உன் பக்கத்தில் யார் இருக்கா, சரி இப்படி எடுத்து அனுப்பு, இப்படி எடுத்து அனுப்பு. இந்த மாதிரி வெரைட்டியான கொஸ்டின்ஸு. ஏன் பொட்டு வைக்கல, ஏன் பொட்டு வச்சிருக்க, ஏன் இந்த நேரத்துக்கு போகிற, உன்னோட பஸ் இந்த நேரத்துக்கு போயிருக்குமே, நீ ஏன் ஆட்டோவில் போகிற, நீ ஏன் அடுத்தவங்களோட ரேப்பிடோ பைக்கில் போகிற, அந்த ரேப்பிடோ ஓட்டுறவன் யார். வெரைட்டி கொஸ்டின்ஸை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு. ஏன் ஷால் போட்டியா, போட்டாங்க, ஒரு செல்ஃபி அனுப்புறியா,
நம்ம என்ன நினைப்போம்னா அவன் நம்மளை ரசிக்கிறான்னு நினைச்சு ஏமாந்துட்டே இருப்போம். அவன் நம்மளை ரசிக்கல, அவன் அவனோட வலையில நம்மளை கொண்டு வந்துட்டே இருக்கான். ஸோ அந்த வலையை விரிச்சிட்டே இருக்காங்க, மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. மீன்கள் விழ விழ அவனுக்கு வந்து ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, பா நம்மளது கேட்குறா. ஏதோ ஒரு இடத்துல அவ திரும்பும்போது எனக்கு பிடிச்ச ஒரு சாரியை நான் கட்டணும்னு நினைக்கும் போது, இந்த இடத்துக்கு ஏன் சாரி கட்டிட்டு போற அப்படின்பாங்க. இன்னொன்னு, பூ வைக்கக்கூடாது தெரியும்ல, பூ வச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவான் நம்ம கிட்ட. இந்த அவங்க சொல்லும் போது அந்த சீவ்லெஸ் எல்லாம் வந்து எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதுதான். அவன் ரசிக்கக்கூடிய எல்லா பெண்களும் சீவ்லெஸ் போட்டிருப்பாங்க, அவனுக்கு வரக்கூடிய பெண் போடவே கூடாது. அவன் தங்கச்சி போட்டிருக்கலாம், அவங்க அக்கா போட்டிருக்கலாம், அவங்க என் குடும்பத்துல எல்லாரும் போட்டிருக்கலாம், அவன் பார்க்குற படத்துல வர ஹீரோயின்ஸ் எல்லாரும் போட்டிருக்கலாம், அவன் பார்க்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாரும் போட்டிருக்கலாம். பட் அவன் பக்கத்துல இருக்கிறது அல்லது அவன் ரசிக்கிறது போடக்கூடாது. அப்போ அவன் மேல ரசனை இல்லையா, இல்ல உன்னோட கண்ட்ரோல்ல நீ கொண்டு வரையா அப்படிங்கிறதா. காதலிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே விடுறதுதான் காதல். ஒரு காதலன் நீ எப்படி இருக்கியோ அப்படியே ரசிக்கணும். ஒரு காதலி இவன் எப்படி இருக்கானோ, இதுதான் உனக்கு பிடிக்குமா, இதுதான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா, இதுதான் உன்னோட ஹேர் ஸ்டைலா, உனக்கு தாடி வச்சா பிடிக்குமா, மீசியே இல்லாம இருந்தா பிடிக்குமா, பார்த்துட்டல, லவ் பண்ணிட்டல, லைஃப் அப்படியே இருக்கணும். தவறுகள் தப்பு ஏதாவது நடந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். பட் ஃபுல் டைம் வந்து அப்படியே ஒரு பர்சன் அப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அதுக்கு மூக்கு வச்சு தனியா, வாய் வச்சு தனியா, கண்ணு வச்சு பண்ணும்போது கொஞ்ச நாள் வந்து எல்லாமே தாங்கும், ரொம்ப நாள் தாங்காது. அந்த டிராமா வந்து ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது. ஓகே, நம்ம இப்போ இந்த கேரளா இன்ஃப்ளூயன்சர் விஷயமே எடுத்துப்போமே. அவர் வந்து நியர்லி லேக்ஸில் சம்பாதிக்கிறாரு மந்த்லி. பட் அவங்க போனது வந்து ஒரு பஸ் கண்டக்டர் கூட. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமில் இருக்கவரை விட்டுட்டு போனால் நமக்கு தெரியும், இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் பின்விளைவுகள்லாம் சந்திக்கணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன காரணம் இருந்திருக்கும், அந்த பொண்ணு சைட்லேருந்து? இவங்களுக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. லவ்வை பொறுத்த வரைக்கும் நிறைய சினிமா இயக்குனர்களுடைய பெண்கள் வந்து கார் ஓட்டுறவங்களோட அசிஸ்டண்டா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி சில பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, சில பேர் அது சர்ச்சைக்குள்ளானதா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவன் கூட ஏன் போனாங்கன்னு நினைக்கிறோம். அவனும் மனுஷன்தான், அவனுக்கும் லவ் இருக்கு, அவன் ஏதோ ஒரு விதத்துல அவங்க கிட்ட லவ் காட்டியிருக்கான். அங்க ஏதோ ஒரு அதான் சொல்றேன்ல, அங்க ஏதோ ஒரு இடத்துல காத்து வீச கொஞ்சம் தாமதமான நேரத்துல இங்க இருந்து ஒரு காத்து வீசணும்னா இங்க சாஞ்சிடுச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது வந்து பஸ் ஓனர் கூட போனாங்களா, பஸ் ஓட்டுறவங்களோட போனாங்களா, இல்ல பஸ் கழுவுறவங்களோட போனாங்களா, இல்ல எந்த இடத்துல அந்த நேரத்துல ஒரு சாய்தல் ஏற்பட்டுச்சோ அவங்க அங்க சாஞ்சிட்டாங்க. அது இன்னாருக்குன்னெல்லாம் கிடையாதுங்க, யாருக்கு வேணாலும் நடக்கும். நீங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய மகள்கள் டெய்லி காலேஜுக்கு போகும்போது அவங்க டிரைவரோட எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி நான் என் ஹஸ்பண்டோட நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த டிரைவரு உங்களுக்கு தான் அவன் டிரைவரு, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவன் டிரைவரு. பட் அவன் என்னோட லவ்வரு, அவன் என்னோட ஹஸ்பண்டு. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பியூட்டிஃபுல் குட் சூப்பர் மெட்டீரியல் அவளை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம சைடில் தான் செகண்ட் பர்சனா ஆர் தேர்ட் பர்சனா நம்ம பார்க்கும்போது தான் இவன் கூட ஓடி போனாளா, இவளோட ஓடி போனாளா, இவளா அப்படின்னு நம்ம அப்படியே இறக்கிடுவோம். ஆனா அந்த டைம்ல அந்த லவ் அப்படிங்கிறது ஹா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் அப்படிதான் அதை பார்ப்பேன். அதனால அனுபமாவுக்கே நடந்துருச்சான்ல, அனுபமாவுக்கும் இதயம் இருக்கு, அனுபமாவுக்கும் துடிச்சிருக்கு, அனுபமாவுக்கும் வலிச்சிருக்கு. அவங்க அதுல இருந்து கடந்து வந்திருக்காங்க, கடந்து வந்து இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. நாளைக்கு இந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஓகே, அனுப்பமா சொல்ற அந்த அன்னியன், ரெமோ, அம்பி இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கியூவா எடுத்துக்கலாமா, அது யாரா இருப்பாங்க அப்படின்னு? யாரா வேணாலும் இருக்கலாம்ல. அது நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவர்களுடைய படுக்கை அறை எட்டி பார்ப்பது அநாகரிகமானது. ஓகே, அது யாரா வேணா இருக்கட்டும். யாரா இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்களும் நானும் போய் ஏதாவது பண்ண போறோமா, சேர்த்து வைக்க போறோமா, இல்ல அவனை அடிச்சு தூக்குல தொங்க போட போறோமா? இல்ல, யாரா வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் ஹியூமன். அந்த பர்சன் இப்ப என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் டிராமால இருக்காருங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ யார் அப்படிங்கிறது எப்பவுமே கேட்கக்கூடாது, யார்கிட்டயுமே கேட்கக்கூடாது. அவர் யார் அப்படின்னு கேட்கறது வந்து மிகப்பெரிய ஒரு அநாகரிகத்தின் உச்சமும் வலியும் அவங்களுக்கு அது ஏற்படுத்தும். ஸோ
ஸோ அந்த ஆங்கரும் யாருன்னு கேட்கல, இவங்களும் யாருன்னு கேட்டால் ஒரு வேளை சொல்லியிருக்கலாமா இருக்கலாம், இவ்வளோ தூரம் சொன்னவங்க பட் அது தேவையில்லைல்ல. ஓகே. பட் ஆனா அவங்க பேசுனா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆல்ரெடி அவங்களுக்கும் இன்னொரு ஆக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்ற ஒரு காசிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த டைம்ல இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு, அவர் ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது, அவங்க எக்ஸை வந்து ஒரு பழி வாங்குற நடவடிக்கையா நம்ம யோசிக்கலாமா? அந்த ஒரு தாட்லயும் பார்க்கலாமா? அவங்க எக்ஸையோ இல்லை இவங்க எக்ஸையோ பழி வாங்குறதுக்குன்னு இல்லை, என்னால் வாழ முடியல, நான் பிரிஞ்சு வந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காரு, லைஃப் லாங் அந்த மாதிரி பர்சனாகவே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் சரின்னு கேட்டுக்கிட்டதுனால கூட அவர் அவ்வளோ ஒஸ்ட் கண்டிஷனுக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிதான் அதை யோசிக்கணுமே ஒழிய, இது பழி வாங்குறதுக்கா? பழி வாங்கணும்னா நேரடியாக பழி வாங்கலாமே. நான் மீண்டு வந்துட்டேன்னு ஒருத்தங்க பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி அதை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு கோணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இப்போ அந்த 90ஸ்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்றது, அப்படியே அவங்க வீடு அட்ரஸ் தேடி அலையிறது, அந்த டென்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க முடியுதா? இப்பெல்லாம் சிம்பிளா அந்த ரிலேஷன்ஷிப்பை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. கோயிலும் இல்லை, திருவிழாவும் இல்லை, அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஸ்கூல் விட்டு போனா நம்ம ஸ்கூலுக்கு, அதாவது ஒரு கேர்ள்ஸே ஸ்கூல்னா பின்னாடி இருக்கிற பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிருவாங்க. நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூலா மேடம்? நான் கேர்ள்ஸே ஸ்கூல் தான். அப்போ உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குமே. அவங்க வந்து எப்படா, அதாவது ஸ்கூல்ல வாட்ச்மேன் பெல் அடிக்கிறாரோ இல்லையா, நம்ம பையன் ஒருத்தன் டக்குன்னு அடிச்சிருவான். அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கு பசங்க இருந்தாங்க. அவன் வந்து நம்மளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நம்மளை பார்த்து அப்படி பண்ணிட்டு ஒரு செய்கை காட்டிட்டு அவன் போவான். ஓ, அப்போ நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா? அதில் ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் ஒரு வீடாக ட்ராப் பண்ணுவாங்கல்ல. அப்போல்லாம் வந்து பைக்கு கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நம்ம ஒரு கூட்டமாக போவோம். அதில் யார் கையை பிடிப்பாங்க அப்படிங்கிறது கல்யாணத்தில் தான் தெரியும். எந்தெந்த தலையெல்லாம் வந்து சசிகுமார் சார் இவர் இப்படியெல்லாம் ஆட்டிட்டு போச்சு அப்படி. ஸோ அந்த காலத்து காதல்லாம் இல்லை. அது ஒரு ரசனையான காலமாகவும் இருந்தது, பொறுமையான காலமாக இருந்தது, புரிதலுக்குள்ள காலமாக இருந்தது. இப்போ என்னடானா லவ் பண்ணுறாங்க, கையை பிடிக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. காதலும் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய எல்லாமே முடிஞ்சுது. ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. 6 ஆண்டுகள் காதலித்த காதல், 7 ஆண்டுகள் காதலித்த 13 வருஷம் காதலிச்சேன், 15வது வருஷம் தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கு நான் அவ்வளோ போராடி இருக்கேன்லாம் நம்ம நிறைய கதைகள் இங்கே பார்க்குறோம். எனக்கு இப்போ அப்படி இருக்கான்னு தெரியலையே. இல்ல ஃபர்ஸ்ட் மேம், இயர்ல போய் நீங்க செகண்ட் சொல்லும் இயர்ல போதே ஃபெயிலியரே, தேர்ட் இயர்ல இது என்னோட 7வது லவருடா அப்படின்னு சொல்றவங்கள தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்க சொல்லும் போதே நான் இன்னொரு விஷயம் என் மைண்ட்ல ஓடுது. அதாவது இப்போ ஒரு ரீல் பார்த்தேன் ரீசெண்டா. நாங்க வந்து எப்படி லவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஒரு ரீலா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லியிருந்தான். 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்ஸ்டால பேசினேன். அடுத்த நாள் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுச்சு, நானும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா, உனக்கு சம்மதமான்னு கேட்டுச்சு, ஓகேன்னா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற 5 நாள்ல இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் பாசிபிளா? நடக்குதே. 10 வருஷமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஹாய், சென்ட் மீ யுவர் நம்பர், ஹலோ, ஹவ் ஆர் யூ, உடனே அது வாட்ஸ்அப் போயிடும். வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, மீட் பண்ணலாமா, ஒரு காஃபி ஷாப்பு அல்லது ஒரு லஞ்சு, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஓகே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருதே. பார்க்குறோமே 5 மெசேஜில் கல்யாணம் முடிஞ்சவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? அவங்களுக்கு அவ்வளோதான், அதோட ஆழம் தெரியல. மேரேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அழகான லைஃப்ங்கிறது எவ்வளோ அழகானதுன்னு அவங்களுக்கு புரியல. அதனால தான் அவங்களால எதுவுமே பேர் பண்ணவும் முடியல. சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லை. எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்கள சகிக்கணும்னு இல்லை, பட் சகிப்புத்தன்மை அளவுக்கு அவங்களால இல்லையே. நீங்க சேட் பண்றவங்க பொண்ணு ஆனானே கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. அதாவது என்னோட ஃபேஸ் போட்டு ஒருத்தன் ரொம்ப நேரம் சேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அது நான் தானான்னு அவனால கண்டுபிடிக்கிற அளவு கூட ஒரு வாரம் பொறுத்து பார்ப்போம். ஒரு 4 நாள் மெசேஜ் அனுப்பாம இருந்து பார்ப்போம். அவன் அங்க இருந்து ஏதாவது ரிப்ளை பண்றாளா, ஏன் நீ மெசேஜ் அனுப்பலன்னு கேட்கறாளா, அதெல்லாம் இல்லை. ஹாய், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, ஐ வாண்ட் மீட் யூ, அடுத்த வார்த்தையே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான். 5 மெசேஜ் தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்க முடியுது. சில பேர் கல்யாணமே வேண்டான்னு சுற்றுறாங்க, அது இன்னொரு கேட்டகரி. ஸோ விதவிதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய காலம் இது. ஓகே மேம், நான் மறுபடியும் அனுபமா பரமேஸ்வரனுக்கே வரேன். அதாவது அவங்க வந்து எப்படின்னா ஒரு செலிபிரிட்டின்றத நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அவங்களுக்கே இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரக்கு 2 இயர்ஸ் அப்படின்றாங்க. அவங்களுக்கே நான் சொல்றது அதனால இல்லை, பட் 2 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க.
ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருக்கு, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா சிம்பிளா ஒரு 3 months அவங்க ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்திருக்கலாம்ல. எதுக்கு 2 years அவங்க வெயிட் பண்ணணும்? அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது அவங்களுக்கே. அப்படிங்கறது நான் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஷீ இஸ் போல்டு லேடி. யா. அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். 18 வயசுல அவங்க வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். 2வது பீப்புள்ஸை அனலைஸ் பண்ண தெரியும். இவங்க வந்து இந்த மாதிரியாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு வாரம் பழக்கத்திலே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்பட்ட காதல், அன்பு, பாசம், அக்கறை அது கிடைச்சிருக்கு. இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அம்மா அப்பா கொடுக்காத அந்த அன்பு பாசம் எனக்கு அவர் கொடுத்தாரு, அவருக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அவருக்கு சுடிதார் பிடிக்கும், நான் ஒரு சுடிதார் வாங்கினேன், 2 சுடிதார் வாங்கினேன், 3 சுடிதார் வாங்கினேன், அப்புறம் சுடிதாராகவே ஆயிட்டேன். C+ போடாதன்னு சொல்லும்போது அவர் என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறாரு, நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு மரத்தினுடைய கிளைகளை வெட்டுவதை போல என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னாலேயே வெட்டப்பட்டு கொண்டு, புரியுதா உங்களுக்கு? என்னாலேயே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வச்சிருக்காங்க. இது வந்து பயங்கர டெக்னிக்கலான ஒரு இடம். அது எனக்கு என்னையே பிடிக்கல, எனக்கு நான் சாகணும் போல இருக்குன்னு ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவாங்கல்ல. எந்த தவறுமே செய்யாத என் மீது முழு தவறும் நானே செய்துவிட்டேன் என்கின்ற பிம்பத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் தண்டனை. நீதான் பண்ணன்னு அடுத்தவங்களை சொல்லலாம். ஒரு கட்டத்துல நீங்களே நான் தான் பண்ணேன்னு சொல்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்களேன். அந்த சுச்சுவேஷன் தான் அவங்க கடந்து வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ போல்டான லேடிங்கிறதுனால தான் 2 வருஷத்துல வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க இன்னும் ஒரு 2-3 வருஷம் எடுத்திருப்பாங்க. அவங்களோட கரியர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய சான்சஸ். ஃபோன் கால் பேச பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, எழுந்திருக்க பிடிக்காது. அந்த ஏக்கம் வந்து நம்மளை அறியாமே வெயிட் லாஸ். நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனாலே போதும், வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக. எதுவும் பண்ண வேண்டாம், எந்த ப்ரோட்டீனும் எடுக்க வேண்டாம், எதுவுமே சாப்பிடாம உங்களை அறியாமே உங்களுக்கு தூக்கம் வராது. அழுது 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 தூங்கியிருப்போம். அந்த அழுகையினுடைய உச்சத்தில் நம்மளை அறியாமல் ஒரு மயக்க நிலை வந்து தூங்கியிருப்போம். நம்ம உடல் ஒரு 50 கிலோ இருக்குன்னா நம்மளை அறியாமே ஒரு 35 கிலோ ஆயிடும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் பட்டு தான் திருந்தணும். அதாவது நம்ம சில பேர் அடையாளம் காட்டுவோம் அவங்க அந்த மாதிரி பர்சன் அப்படின்னு. பட் அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சில பேர் பக்கத்துல சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவன் இப்படி அப்படின்னு. உனக்கு அவன் மேல பொறாம, உனக்கு அவன் மேல கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளியை நம்மளா ஆக்கிட்டு திரும்பி போய் விழுந்துட்டு அழுதுட்டு நம்ம காலை பிடிப்பாங்க, நீ சொன்ன கேட்கலன்னு. அதுதான் எனக்கு எல்லா இடத்துலையும் நான் அதான் சொல்லுவேன். அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நான் சொல்கிறேன் அது தப்பானதுன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு தப்பானதுன்னு சொல்லும் போதும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பையன் தப்பானதுன்னு சொல்லும் போதும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க எதுக்காக நம்ம கிட்ட வராங்க, எந்த இடத்துல இருந்து நம்ம கிட்ட இருந்து எதை புடுங்கிட்டு போறாங்கன்னே தெரியாது. ஆனா இதுக்கும் இடையில ஒரு நூல் இலையில ஒண்ணு நம்மளை பண்ணும் பாருங்களேன். ஐயோயோயோயோபா, அந்த வழியை கடந்து வந்ததுக்கு அப்புறம் எவன் நெஞ்சில் அடிச்சாலும் போடா டே போ போ பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட ஆடை, ஒரு பொண்ணோட பேச்சு, ஒரு பொண்ணோட நடை உடை பாவனை, ஒரு பெண்ணுடைய நட்பு, அல்லது கடந்து வந்த நண்பர்கள், இவங்களெல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டே வராங்கல்ல, அப்பவே நம்ம சுதாரிச்சுக்கணும். இவன் வந்து நமக்கான ஆள் கிடையாது, இவன் வந்து அவனுக்குள்ள நம்மளை கொண்டு போறான், அவன் வந்து அவனுக்கு நசுக்கிறதுக்கு ஒரு புழு தேவைப்படுது, அந்த புழுவா நம்மளை உருவாக்கிட்டே இருக்கான். நீங்க இப்படி இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, இப்படியே கொண்டு வந்துடுவாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு கல்யாணம் ஆனால் அந்த நிலைமை வந்துடும். ஆனால் ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது, ஏன் அவ கூட போற, நானே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட போறது பிடிக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன், நானே உன்னை பிக்கப் பண்ணுறேன், நானே உனக்கு வாங்கி தரேன், நானே உனக்கு இந்த நானேக்குள்ள எல்லாமே அடங்கிடும். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இருக்காது, சேட் பண்ண மாட்டோம், மீட் பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போகணுமா, நம்ம 2 பேரும் ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா, டெல்லி வரைக்கும் போயிட்டு வரலாமாங்கும்போது நமக்கு பிடிச்ச பர்சனோட போகிறது தானே ஹாப்பி அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம்.
ஸோ இது எல்லாமே டாக்ஸிக் தான் அப்படிங்கிறது எப்போ தெரிய வருதுன்னா, பெரிய ஒரு அடி விழும்ல, அப்பதான் தெரியும். அட பாவி, இதுக்கு தான் அதெல்லாம் கட் பண்ணியா அப்படின்னு தெரியும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் அது இருக்காது. பட்டு தான் திருந்தணும், வேற வழியே இல்லை. ஓகே. ஒரு சைடு பார்த்தா இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்திருக்காங்கன்ற ஒரு இதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு இதுவும் வருது. அதாவது என்னன்னா, ரேகா நீ பேசுனல அது கீழேன்னு நம்மளுடைய வெல்விஷர்ன்னு சொல்லி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க பாருங்க. அத மாதிரி ஒரு சில்லி துரோகிஸு கிடையாது. நம்ம பேசணும், பிடிச்சா பார்க்குறாங்க, விட்டுறணும். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுபவமான்னு காட்டுவாங்க. உன் மேலே இருக்க அக்கறையில தான் சொன்னேன் அப்படின்பாங்க. இந்த அக்கறை இதே வேண்டாங்கிறேன் நான். அக்கறைங்கிற பேரில் தான் எல்லா அராஜகமும் பண்ணுவாங்க. வேண்டாமே, உங்கள் மேலே நீங்கள் அக்கறை காட்டுங்க, எங்கள் மேலே நாங்கள் காட்டிக்கிறோம். தப்பு, ஒருவேளை நான் இப்போ பேசுனது தப்புன்னா லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச மாட்டேன், நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு நான் போயிடுறேன்னு அவங்க நினைக்கிறதுக்கான சான்ஸ் விட்ருங்களேன். திரும்ப திரும்ப நீங்கள் வந்து உனக்காக தான் பேசுகிறோம், நான் பட்டிருக்கேன் என்னோட வேதனை, அதை நான் சொல்கிறேன். ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதை நான் சொல்கிறதுனால நான் ரிலீஃப் ஆகிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னை பார்க்குறவங்க ரிலீஃப் ஆகுறாங்க. என்ன நினைப்பாங்க, அப்போ எனக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவமாவுக்கே நடந்திருக்கு. அவங்க இதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. நம்மளால் மீண்டு வர முடியும். நம்ம இதுக்காக இந்த சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனை துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மேலே சில பொண்ணுங்கள்லாம் பார்த்துருக்காங்க, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸுக்கு போய் யூஸ் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையணும். என்னன்னு கேட்பீங்க? அந்த எமோஷ்னலில் நீங்கள் ஒரு காலத்துலேயும் கடன் வாங்கவோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கவோலாம் முடியாது. அழகான நிமிடங்கள் தான். அது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு முள்ளில் மாட்டிடுச்சா, அது முள்ளில் மாட்டிடுச்சுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரீசெண்டாக நியானால ஒரு பொண்ணு பேசினப்போ கூட அதை அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அவளுக்கு அவள் வேணும் அப்படிங்கிறதுல அவள் தீவிரமாக துரத்துறா. எனக்கு நீ வேணும், நீ வேணும், நீ வேணும்னு துரத்துறா. அந்த துரத்துதல் அவளை பொறுத்த வரைக்கும் அது அழகாக இருந்துச்சு. எனக்கானவன் எனக்கு வேணுங்கிறதுல. அவனுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல டாக்ஸிஸாக இருந்திருக்குல்ல. ஓகே மேம், ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் அதே டைமில் ரொம்ப ஸ்வீட்டாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.